ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஆனந்த அறிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடந்த பதிவுகளெல்லாம் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் கடந்த பதிவில் நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுள் பெறுவதற்கு எந்த சிவத்தலத்தை வணங்க வேண்டும் என்பதற்காகவும் அது திருப்பந்துருத்தியில் இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரி வணங்கணுங்கிற பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒட்டி அது தொடர்புடைய ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவை நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் காலம் பெறுவதற்கு அவனுடைய உடல் உறுப்புகள், அவனுடைய மனநிலை, அவனுடைய செயல் இவற்றையெல்லாம் நல்லா இருக்கின்ற பொழுது தான் அந்த நீண்ட ஆயுள் கிடைக்கும். அப்போ வயது மூப்பு அடையாமலும் அதே நேரத்தில் உடல் தளர்ச்சி இல்லாமலும் இருக்கின்ற பொழுது தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கும். அப்போ வயது மூப்பு, அதாவது உடல் தளர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும். சாபம் இது தொடர்பாக சில நோய்கள்லாம் மனிதர்களுக்கு இருக்கும். அவைகளெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் ஒரு மனிதனுடைய நீண்ட ஆயுள் காலம் கிடைக்கும். அப்போ உடலும் உயிரும் ரெண்டும் ஒன்றாக உள்ளது. இப்போ என்று ஒரு மனிதன் பிறந்து விடுகிறானோ அன்று அவனுக்கு உடலும் உயிரும் சேர்ந்து வந்து விடுகிறது. அதை திருமூலர் மிக அழகாக சொல்வார். ஒரு உடம்பும் உயிரும் எப்படி சேர்ந்து வருகிறது, எப்படி அது பிரிந்து போன பிறகு உடலுக்கான வேலை இங்கே இல்லை என்பதை பற்றி திருமூலர் ஒரு அழகாக சொல்வார். உடம்பார் அழியார் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு சொல்லுவார். அப்போ ஒரு மனிதனுக்கு உயிர் முக்கியம் என்றால் அவனுடைய உடம்பு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஏன்னால் அந்த உடம்பில்தான் இந்த உயிர் தங்கி கொண்டிருக்கிறது. உயிர் இரண்டு வகையில் ஒரு மனிதனுக்கு பிரிந்து போகிறது. ஒன்று, உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது விபத்துகள் இந்த மாதிரி ஏற்பட்டு உயிர் போய்விடுகிறது. இன்னொன்று, உடம்பு தன்னுடைய முதுமை அடைந்து, அதாவது தளர்ந்து, அதனுடைய முழுமை காலம் முடிந்து விட்ட உடம்புக்கு பிறகு அந்த உயிர் பிரிந்து போகிறது. இப்போ நாம் இரண்டாவது வகையாக இருக்கக்கூடிய ஒரு உடல் மூப்பு தளர்வு இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தோடு ஒரு நீண்ட ஆயுளை பெறுவதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அது அந்த மாதிரி ஒரு உடல்நிலை நமக்கு ஏற்படணும். அதுக்கு உடல் ஆரோக்கியம் நம்ம பேணணும். அதற்கு பல்வேறு வகையான மருத்துவர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நடைப்பயிற்சி சொல்லுவோம். அதுக்கே மாதிரி யோகாசனம் செய்கின்ற பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுளை பெற முடியும் என்றது நான் பார்த்துருக்கேன். அதில் குறிப்பாக அதுவும் திருமூலர் சொல்லுவார். யோகாசனம் செய்தால் நமக்கு வரக்கூடிய எந்தெந்த வகையான நோய்கள் அல்லது உடல்நிலை எவ்வளவு சமநிலையாக இருக்கும் என்பதை பற்றி திருமூலர் ஒரு பதிவில் சொல்லுவார். அவருடைய திருமந்திரத்தில் அஞ்ஞனம் போன்று ஆகுமே ஐயுறும் அந்தியிலே, அஞ்ஞனம் போன்று உடல் ஐயுறும் அந்தியிலே, வஞ்சக வாதகம் அரும் மத்தியானத்திலே, செஞ்சிறு காலை செய்திடில் பித்தரும் நஞ்சரச் சொன்னோம் நரைதிரை நாசமே. அப்போ யோகாசனம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அது அவனுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதாவது அவனுக்கு உடல் அஞ்சனம் போன்று அப்படியே பொன் தாமரை போன்று இருக்கான். சில பேர் தங்க புஷ்பம்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அதை போல். அப்போ கடைசியாக சொல்கிறார், நஞ்சர் சொன்னோம் நரைதிரை நாசமே. அப்போ நரை விழாமலும் திரை விழாமலும் அப்படி ஒரு ஒரு உடல்நிலை அவனுக்கு கிடைக்கும். பித்தர் வரும், மத்தியானத்தில் செஞ்சால் பித்தம் போகும், வஞ்சகவாதகம் போகும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு உடலை நாம் பேணுகின்ற பொழுது இளமையாக வயது மூப்பு எழாமல் ஒரு மனிதன் வாழ முடியும் என்பதை நம்ம திருமூலருடைய இதை பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு உடம்பு தான் முக்கியம். அது பட்டினத்தார் ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார். நல்லோர் இணக்கமும் உன் பூசை நேசமும் ஞானமும் அல்லது வேறு நினைப்பு உள்ளதோ அகமும் பொருளும் சுற்றமும் மைந்தரும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்க என்று சொல்வார். அப்போ எழிலான ஒரு உடம்பு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்பதை பற்றி தான் பட்டினத்தார் அதை சொல்கிறார். அப்போ எழில் உடம்பு வேணும்னா அப்போ முதலில் நமக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கணும்.
அப்படி ஒரு உடல் ஆரோக்கியத்தை வயது மூப்பு அடையாமல், தளர்வு அடையாமல், நரை தீரை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எந்த சிவத்தை போய் வணங்கினால் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிவத்தலம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் வட திருமுல்லை வாயில் இருக்கிற மாசிலாமணீஸ்வரர். அங்கே அம்மை பெயர் கொடியுடை நாயகி. அதற்கு என்ன சான்றுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வட திருமுல்லை வாயில் எங்கே இருக்குன்னா சென்னை, இப்போ சென்னைக்குள்ளே இருக்குது. ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஊர்களாக இருந்தது. அது 7ஆம் நூற்றாண்டில் 8ஆம் நூற்றாண்டுகளில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தரெல்லாம் போய் தேவாரங்கள் பாடுகின்ற பொழுது அதெல்லாம் சிறிய ஊர். அங்கே சுந்தரர் போய் பாடியிருக்கிறார். இன்று அது சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்குது. அம்பத்தூரிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வடக்காக இருக்கக்கூடியதான் இந்த வட திருமுல்லை வாயில். இந்த தென் திருமுல்லை வாயில்னு ஒன்று இருக்கிறதுனால இங்கே சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கிறது தென் திருமுல்லை வாயில். அதனாலே அது வட திருமுல்லை வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த கோயிலுக்கு பிரதான சான்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அங்கே ஒரு குறுநில மன்னர்கள், வாணனன்னு சொல்லி ஒரு குறுநில மன்னன் இருந்து அந்த பகுதியில் பல்வேறு வகையான மக்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது, அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்க தொண்டை மண்டலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காஞ்சி மன்னவனாக இருந்த இளந்திரையன் என்ற ஒரு மன்னன் அவரை அந்த குறுமன் மன்னரை அடக்குவதற்காக போரிடுவதற்கு சென்று போரிட முடியாமல் திரும்பி வந்திருக்கின்ற பொழுது, அப்போ ஒரு இடத்துல யானை காலில் முல்லை கொடிகள் சூழ்ந்து அந்த யானை நகர முடியாமல் போய்விடுகிறது. மன்னன் வந்த அந்த யானை உடனே இறங்கி அந்த இடத்தை தோண்டி பார்க்கின்ற பொழுது, அந்த கொடிகளை அறுத்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் இருந்தது. உடனே அந்த இடத்துல அந்த கொடிகளை வெட்டும்போது அந்த லிங்கத்தின் மீது பட்டதுனா இரத்தம் பீறிட்டு வந்ததினால் உடனடியாக அந்த மன்னன் அதை உடனே கண்டு அதை வணங்கி அந்த இடத்தை கோவில் எழுப்பினான். அந்த இடம்தான் திருமுல்லவாய். இதுதான் பிரதான சான்று. அப்பொழுது அந்த சிவபெருமான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு அசிரீரியாக, நீ போய் உனக்கு என்னுடைய வாகனமான நந்தியை உனக்கு நான் அளிக்கிறேன், நீ அவருடன் சென்று போரிட்டு வென்று வரலாம் என்று சொல்லி, எப்பொழுதும் இளமையான ஒரு தோற்றத்தில் உனக்கு வழங்குகிறேன் என்று சொல்லி சிவபெருமான் ஆசி கொடுக்கிறார். அதனால் அந்த கோயிலில் நந்தி இறைவனை நோக்கி இல்லாமல் எதிர் திசையை வாயில் நோக்கி அங்கே நந்தி இருக்கிறது. ஆகவே இந்த பிரதான சான்றின் அடிப்படையில் ஆகவே ஒரு அந்த மன்னன் இளமையாக இருந்ததாகவும் நமக்கு புராணத்திலே கூறப்படுகிறது. ஆகவே இளமையை வழங்கக்கூடியது, வயது மூப்பு இல்லாமல் உடம்பு தளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு இது ஒரு பிரதான சான்றாக இருக்கிறது. அதே போல் அதற்கு என்ன தேவார சான்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த இடத்துல சுந்தரர் போய் தன்னுடைய ஒரு பதிகத்தை பாடுகிறார். எப்படி என்றால், அவருக்கான ஒரு சூழ்நிலை உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் திருவொற்றியூரில் இருந்து சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு பொய்யாக ஒரு சத்தியம் செய்ததன் அடிப்படையில் அந்த நகரை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நகரை விட்டு வெளிவரும்போது அவருக்கு கண் இழந்து விடுவார். அதற்கு பிறகு அவர் முதலாக தரிசித்த ஒரு கோவில் எது என்று சொன்னால் அதுதான் வட திருமுல்லை வாயில். அங்கே போய் தரிசித்து கண் பார்வைப்படுவதற்காக அந்த இறைவனை வேண்டுகிறார். அப்படி போகும்போது ஒரு பாடலை பாடுகிறார். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு சீர் உடைக்கலல் என்றெண்ணி ஒருவரையும் மரியாதுரைமை செய்து ஊடியும் உரைப்பவனாதிரிபவன் முருகு அமர் சோலை முல்லை திருவாயில் வாயினால் உனை பாடிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதியா பரஞ்சுடரி என்று பாடுகிறார். இப்போ எனக்குள்ள இந்த துயரங்களை நீ நீக்கி கொடு, இந்த கண் பார்வையை நீக்கி கொடுக்கணும், கண் பார்வை எனக்கு வரணும்னு கேட்குறாரு. அப்படி கேட்கின்ற பொழுது இன்னொரு கடைசியாக அவருடைய பதிகத்தில் ஒன்றில் பாடுறார். அந்த பதிகம்தான் அந்த தெய்வம் அது இளமையையும் வயது மூப்படையாமலும் நம்மளுடைய உடல் தளர்வு இல்லாமல் அது அந்த தெய்வம் வழங்கும் என்பதற்கு அது சாட்சியாக சான்றாக இருக்கிறது. அந்த சுந்தரர் பாடிய அந்த பாடல்தான் விரைதரு மலர்மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனே திருநாவலூரான் உரைதொரு மாலை ஓர் 5 5 உள்குளிர்ந்து ஏத்துவார்க்கு நரைதிரை மூப்பு நடலை இன்றி நன்னுவார் விண்ணவர் கரசி என்று பாடுகிறார். இந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதை அந்த தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது, அந்த மாசிலாமணீஸ்வரை வணங்குகின்ற பொழுது, உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு உள்குளிர்ந்து ஏற்ற வல்லார்க்கு நரை திரை மூப்பு நடலையின்றி நன்னுவார் விண்ணவர்க்கரசி. இப்போ நரை என்றால் உங்களுக்கு தெரியும், முடி நரைக்காமல் இருக்கிறது. திரை என்று சொன்னால் முதல்ல ஒரு மனிதன் இளமையாக தோற்றம் அடைய வேண்டும் என்றால் அவனுடைய சருமம், அதாவது தோல் அவனுக்கு மிளிர்ந்து இருக்க வேண்டும், மின்ன வேண்டும். அப்போ அந்த தோல் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு நிலையிலே அது இளமையாக இருக்கின்ற பொழுது எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே ஒரு மனிதன் வயதான தோற்றம், மூப்படைந்து விட்டதை அவனுடைய தோல் தான் முதலில் காமிக்கும். ஆகவே அந்த சருமம், தோல் எந்த வகையிலையும் முதுமையை இல்லாமல் இளமையாக காமிப்பதற்கு மாசிலாமணீஸ்வரர் அருள் புரிவார் என்று தான் சுந்தரர் இந்த பாடலில் தெரிவிக்கிறார். அதன் நரை திரை, சருமம் நல்ல நிலையில் இருக்கும், மூப்பு அடையாமல் இருக்கும், நடலை என்றால் சாக்காடு இல்லாமல் இருக்கும். ஆகவே நரை நரைக்காமலும், திரை சருமம் இல்லாமலும், சருமத்து எந்த வகையிலும் மூப்பு இல்லாமலும், மூப்பு வயது மூப்படைந்து உடல் தளர்ந்து இல்லாமலும், நடலை நமக்கு சாக்காடு எதுவும் வராமலும், நல்லக்கூடிய நன்னுவார் விண்ணக்கு அரசு என்ற அடிப்படையில் நாம் இருக்க முடியும் என்பதை இந்த பாடலில் சுந்தரர் தெரிவிக்கிறார். நான் முன்பே தெரிவித்ததை போல, திருமூலர் சொல்வதைப் போல, நஞ்சரச் சொன்னும் நரைதிரை நாசமே. யோகாசனம் செய்கின்ற பொழுது அங்கேயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நரைப்பு இருக்குது, நரை வராது. திரை, இந்த கூன் விழுகிறது, இந்த சருமம் சீக்கிரம் முதுமையை காமிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று திருமூலர் சொன்னதற்கு சாட்சியாக அந்த இதை இங்கே நம்ம சுந்தரரும் சொல்கிறார். ஆகவே நம்மளுடைய இந்த மாசிலாமணீஸ்வரை நாம் வணங்குகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு நரை திரை மூப்பு நடலை இல்லாமல் என்றும் இளமையாக இருக்க முடியும். ஆகவே வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த வட திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய அந்த மாசிலாமணீஸ்வரரை வணங்குங்கள். என்றும் இளமையோடு மார்க்கண்டேயன் போல நீங்கள் வாழ முடியும் என்று கூறி நாம் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.